அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள், மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாவும் தகவல்கள் குடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்ச மாணவர்கள் எப்படி மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு வேலைகளுக்கு போக முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமிக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ங்கிறத தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த என்டிஏன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, தேசிய பாதுகாப்பு படை பிரிவுகளுக்கான ஒரு மாணவர் சேர்க்கைக்கான ஒரு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு 2 தடவை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் வந்துருச்சு. இப்போ இந்த என்டிஏ 2க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த என்டிஏ நோட்டிஃபிகேஷன் 2ல பார்த்தீங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நமக்கு மே 20ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜூன் 9 வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நுழைவுத் தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு செப்டம்பர் 13ஆம் தேதிங்கிறது நடக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து 12ஆம் வகுப்பு இந்த வருடம் முடிச்சவங்க என்டிஏக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்தியன் நேவல் அகாடமிக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் இந்தியன் நேவல் அகாடமியில் என்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர், எத்தனை சீட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 படைகளுக்குமே வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஆர்மி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 208 இடங்கள். இந்தியன் நேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 இடங்கள் எடுக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 இடங்களுக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. இது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் பேஸ்டு கோர்சஸ், சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் படிப்பாங்க. இது போக இந்தியன் நேவல் அகாடமி கேரளாவில் இருக்குது. இங்க 10+2 கேடட் என்ட்ரி ஸ்கீம் மூலமா மொத்தம் 24 பேர்த்த எடுக்கிறாங்க. மொத்தம் 394 பேர்த்த வந்து இவங்க வந்து மாணவர்களா வந்து சேர்க்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியல்ங்கிறது இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். நீங்கள் வந்து ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2008 இருந்து 1 ஜனவரி 2011க்குள்ள பிறந்தவங்களா இருக்கணும். 12ஆம் வகுப்பு முடிச்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ங்கிறது ஒவ்வொரு விங்குக்கும் மாறுபடும். ஆர்மிக்கு தனியாக மாறுபடும், நேவிக்கு தனியாக மாறுபடும். இப்போ ஆர்மிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th என்ன குரூப் படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்கிறாங்க. அட் த சேம் டைம் ஏர்ஃபோர்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேவல் விங், அப்படி இல்லைன்னா இந்தியன் நேவல் அகாடமியில் வந்து நீங்கள் கேடட் என்ட்ரி ஸ்கீம் மூலமாக போகணும்னா நீங்கள் 12th கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுங்கிறது படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க. இது போக இந்த அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது வந்து ₹100 சொல்லியிருக்கிறாங்க. மிக மிக குறைந்த அப்ளிகேஷன் ஃபீ. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ எக்ஸம்ஷன்ங்கிறது இருக்குதுங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. யூபிஎஸ்சி online.nic.inல போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் சர்வீசஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் இருக்குங்க. ஸோ இவங்க வந்து முதல்ல வந்து இந்த எக்ஸாமில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலும் விரிவான தகவல்கள் வேணுங்கிறவங்க joinindianarmy.nic.in அப்படிங்கிற ப்ராசஸில் போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒரு ரிட்டன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது வைப்பாங்க. அந்த ரிட்டன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்லேருந்தும் மேக்ஸ்லேருந்தும் கேள்விகள்ங்கிற வரும். அது கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ்னு 2வது ப்ராசஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ் மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுகளை எழுதலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கீம் பாருங்கள். இல்லை 2 பேப்பர். ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஒரு பேப்பர் நடத்துவாங்க. 2.5 மணி நேரம் நடக்கும். 300 மதிப்பெண்களுக்கு தேர்வுகள் நடக்கும். 2 பேப்பருமே ஒரே நாள் தான் நடக்கும். காலையில் வந்து மேக்ஸ் நடக்குங்க. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட், அது வந்து ஒரு பேப்பர் 600 மதிப்பெண்களுக்கு நடக்கும்.
ஸோ ரெண்டோட கூட்டு மதிப்பெண்கள்ங்கிறது 900 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வுகள் நடக்கும். அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூங்கிறது ஒரு 900 மதிப்பெண்களுக்கு நடக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன சிலபஸஸ், அதாவது மேக்ஸ்லேருந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்க, அதுபோக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லேருந்தெல்லாம் கேள்விகள் வரும், ஜென்ரல் நாலேஜுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்டிஏல போயிட்டு 3 வருஷம் ட்ரைனிங் எடுப்பீங்க. அந்த 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து 1 இயர் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, அதாவது நீங்கள் வந்து ஆர்மினா ஐஎம்ஏலையும், நேவினா உங்களுக்கு நேவல் அகாடமிலையும், ஏர்ஃபோர்ஸ்னா ஏர்ஃபோர்ஸ் அகாடமிலையும் உங்களை 1 இயர் ட்ரைன் பண்ணுவாங்க. அந்த 1 இயர் ட்ரைனிங் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபனுங்கிறது மாதம் 57,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அது முடிச்சோடனே நீங்கள் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் லெஃப்டினண்ட்டாக வந்து உங்களை வந்து உள்ளுக்கு வந்து என்ரோல் பண்ணுவாங்க. மத்திய அரசோட வேலைகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின விரிவான விளக்கங்களை இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆர்மிக்கு தனியாக, நேவிக்கு தனியாக, ஏர்ஃபோர்ஸ்க்கு தனியான்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மியில் செலக்ட் ஆனீங்கன்னா லெஃப்டினண்ட்டாக போகலாம். இந்தியன் நேவியில் செலக்ட் ஆனீங்கன்னா சப் லெஃப்டினண்ட்டாக போகலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் செலக்ட் ஆனீங்கன்னா ஃப்ளையிங் ஆஃபீஸராக போகலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வருஷங்கள் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் என்டிஏ நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிகள் ஏற்கனவே சொன்னேன், ஜூன் 9 கடைசி தேதியாக இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து தமிழ்நாடு மாணவர்கள் நிறைய பேர் எழுதி இதில் நீங்கள் உள்ளுக்கு போகிற பட்சத்தில் உங்களுக்கு மத்திய அரசோட வேலை ப்ளஸ் வந்து இந்திய ராணுவத்தில் வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே நிறைய பேர் என்டிஏ 1 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் என்டிஏ 2க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதை கிளியர் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அடுத்து ஜனவரியில் நடக்கக்கூடிய உள்ளுக்க கமென்ஸ்மெண்ட் ஆகக்கூடிய கிளாஸஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.